ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலையே எப்படி சூப்பரான பன்னீர் செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போல்லாம் ரீசெண்டாக நியூஸ்லாம் பார்க்கும்போது ஸ்டோர் பாட் பன்னீர் வந்து ரொம்பவே கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்லதில்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ எதுக்கு இந்த தலைவலி? நம்ம வீட்டிலையே சூப்பராக செய்யலாம். வீட்டிலையே செய்கிறதொட்டு நமக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவும் கூட. அதாவது 50% பாதி விலையிலே நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ நான் வந்து இங்கே வந்து என்ன எடுத்திருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவின் பால் பாக்கெட். இந்த பால் பாக்கெட் தான் 2 பால் பாக்கெட் தான் எடுத்திருக்கேன். 2 பால் பாக்கெட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 கிராமுக்கு மேலேயே வந்து உங்களுக்கு பன்னீர் கிடைக்கும். இப்போ ஒரு ஸ்டோரில் வந்து 100 கிராம் பன்னீர் வந்து எப்படியும் 100 ரூபாய்க்கு கம்மி கிடையாது இல்லைங்களா? நான் இங்கே 2 பால் பாக்கெட், அதாவது 38 to 40 ருபீஸ்லேயே சூப்பராக நான் வந்து வீட்டிலையே பன்னீர் செய்ய போகிறேன். இப்போது இந்த பால் பாக்கெட்டை வந்து கட் பண்ணி இந்த எண்ணெய் சட்டியில் போட்டுக்கலாம். ஸோ நல்ல ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கிட்டு அதில் போட்டுக்கிட்டேன். லைட்டாக அந்த மாதிரி பாயில் ஆகும்போது நல்ல ஒரு பெரிய எலும்பிச்சம்பழம் வந்து நல்லா ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஹாஃப் லெமன் பிழிவிறேன். அதுக்கப்புறம் நான் லைட்டாக அந்த மாதிரி கலக்கி விடுங்க. அதுக்கு அடுத்தது திருப்பி அனதர் ஹாஃப் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விடுங்க. நீங்கள் இந்த மாதிரி புளியும் போதே உங்களுக்கு தெரியும், நல்லா வந்து பால் வந்து இது மாதிரி திரிஞ்சு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தயிர் மாதிரி நம்மளுக்கு வருது இல்லைங்களா? ஸோ நீங்கள் லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அதே மாதிரி ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வைங்க. இல்லாட்டி என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பாருங்கள், அடுத்த ஹாஃப் பிழிகிறேன். அப்போ நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பிழிஞ்சதுக்கும் செகண்ட் ஹாஃப், அதாவது ஒரு லெமன் பாதி ஃபஸ்ட்டு ஒரு பெரிய லெமன் சைஸ் லெமன் தான் இப்போ எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு முடி பிழிஞ்சதுக்கும் இப்போ செகண்டு அது அடுத்த முடி பிழிஞ்சதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இப்போ நல்லாவே திரிஞ்சு வரும் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டே இருந்தாவே நல்லா உங்களுக்கு வந்து பால் தனியாக, அதில் இருக்கிற அந்த அந்த இது தனியாக நமக்கு நல்லா திரிஞ்சு வரும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு அந்த வாட்டராக நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். அதாவது பாலே இல்லாமல் நல்லா அது வந்து இப்படி நீங்கள் கரண்டியில் எடுத்து பார்த்தாவே அந்த தண்ணி மாதிரி நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ தண்ணி தனியாக, அதே மாதிரி அந்த பன்னீர் அந்த கட்டிகள் தனியாக தெரியும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இங்கே மெயினாக என்னென்னா, ஸ்டவ் எப்போயுமே லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். பன்னீர் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, காட்டன் கிளாத் இல்லை மஸ்லின் கிளாத்து, எந்த கிளாத்தாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கிளாத்தில் வந்து நம்ம வந்து இந்த செஞ்சு வச்சுருக்கிற இந்த பன்னீர் மிக்ஸ்சரை வந்துட்டு நம்ம வந்து இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், நல்லா அந்த தண்ணியாக தெரியுது இல்லைங்களா? ஸோ அந்த ஸ்டேஜ் அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ நான் ஒரு அகலமான ஒரு பெரிய ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அது மேலே நான் இந்த மஸ்லின் கிளாத், அதாவது காட்டன் கிளாத்தை வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த பன்னீர் மிக்ஸ்சரை வந்து நான் அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த தனியாக மேலே இருக்கிற அந்த பன்னீரை அந்த கட்டிகள் தனியாக நமக்கு வந்துடும் இல்லைங்களா? ஸோ இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மேலே நல்லா ஃபில்டர் ஆகிட்டு கீழே அந்த தண்ணி வந்துருச்சு. இந்த தண்ணியை கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதை உங்களுக்கு கடைசி அந்த எண்ட் ஆஃப் த வீடியோ ஃபுல் வீடியோவும் பார்த்து முடிங்க. நான் எதுக்கு யூஸ் பண்ணேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த தண்ணியை வந்துட்டு தனியாக எடுத்துட்டோம், இந்த பன்னீரையும் தனியாக எடுத்துட்டோம். ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன்னா, நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. அதாவது நான் இங்கே ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி தான் அதில் டைட்டாக முடிச்சு போட்டிருக்கேன். இந்த மாதிரி இல்லை ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ண இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கயிறு போட்டு கூட டைட்டாக கட்டிக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி மூட்டை மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு கனமான கல், அதாவது கீழே வந்து ஒரு தட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மூட்டையை வச்சுட்டு அதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கனமான கல் வைக்க போகிறேன். ஸோ இந்த கனமான கல் வச்சோம் அப்படின்னாவே இன்னும் வந்து எக்ஸஸ் ஆஃப் தண்ணி என்ன இருக்கோ அது எல்லாமே கொஞ்சம் வெளியில் வந்துடும். நீங்கள் பார்த்தாவே தெரியும், சுற்றி உங்களுக்கு தண்ணி நிற்கும் பாருங்க. ஸோ நீங்கள் நல்லா கையில் இப்படி அமுக்கி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டால் கூட எக்ஸஸ் வாட்டர் வந்து உங்களுக்கு வெளியில் வரும். எக்ஸஸ் வாட்டர் வந்து வெளியில் தெரியுதுங்களா? அதுவும் இந்த மாதிரி வெளியில் வரும். ஸோ அந்த வெளியில் வர தண்ணியையும் எடுத்து நீங்கள் ட்ரெயின் பண்ணிவிடுங்க. ட்ரெயின் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக 20 மினிட்ஸ், ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, 20 மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து அந்த கல்லுக்கிலேயே இந்த பன்னீர் மூட்டையை வச்சு வைங்க. 20 மினிட்ஸ் கழித்து நம்மளுக்கு இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் சூப்பராக. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ரப்பர் பேண்டை
கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மூட்டையை பிரித்து பார்க்கலாம். பார்த்தா அது சூப்பராக நமக்கு இது மாதிரி பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு இந்த பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான ஷேப்ஸில் எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி நீங்கள் வந்து எந்த ரெசிபீஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே செய்ய போகிறது சில்லி பன்னீர் தான் இன்றைக்கி செய்யணும்னு சொல்லிட்டு இந்த பன்னீரை ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பன்னீர் டிஷ்ஷஸ்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் ரேப்பு எதுக்கு வேணாலும், பன்னீர் பட்டர் மசாலா எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, அதே மாதிரி ரொம்பவும் வந்து ஹார்டாகவும் இல்லாமல் அதே ரொம்ப உதிர்ந்தும் போகாமல் நல்ல ஒரு நம்ம கடையில் வாங்கினா எப்படி இருக்குமோ அதை விட நல்லா டேஸ்ட்டாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக நமக்கு சாப்பிடும் போதே தெரியும். அதாவது கடையில் வாங்குகிற பன்னீருக்கும் வீட்டில் செஞ்ச பன்னீருக்கும் நல்லாவே ஒரு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணுற தொட்டு நம்ம வந்து எந்த கெமிக்கல்ஸும் நம்ம யூஸ் பண்ணல, லெமன் ஜூஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அது பார்க்கும்போதே நீங்கள் டேஸ்ட் வந்து ஃபீல் பண்ண முடியும். எவ்வளோ சூப்பராக கட் ஆகுது பாருங்கள். பன்னீர் பீசஸ் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பன்னீர் க்யூப்ஸை. ஸோ நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து காட்டுறேன். அது எவ்வளோ தூரத்துக்கு வந்து சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லாவே இப்படி கீழே போட்டாவே நல்லா பவுன்ஸ் ஆகிட்டு வருது. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குது. சரிங்களா. ஸோ பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கா. நல்லா சாஃப்டான பன்னீர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வீட்டிலையே நம்ம வந்து இந்த மாதிரி பன்னீர் ரெடி பண்ணிக்கலாம். திருப்பி உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த பன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து அந்த சில்லி பன்னீருக்கு தான் இந்த பன்னீரை நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த கிரேவியில் நான் ஆட் பண்ணி என்னோடய சில்லி பன்னீரை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் எந்த டிஷ்ஷஸ் எந்த வெரைட்டிஸ்க்குனாச்சும் நீங்கள் இந்த பன்னீரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு சப்பாத்தி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தண்ணியை யூஸ் பண்ணி நீங்கள் சப்பாத்தி மாவாக கூட நீங்கள் பிணைஞ்சிக்கலாம். தண்ணி கீழே கொட்டணும்னு அவசியம் இல்லை. அந்த தண்ணியை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இங்கே சப்பாத்தி பண்ண போகிறதில்ல. நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சாம்பார் தான் வைக்க போகிறேன். ஸோ அந்த தண்ணியை பண்ணி தான் நான் சாம்பாரே வச்சேன். ஏன்னா தண்ணி ஊற்றாமல் அந்த பன்னீரை தண்ணியை தான் நான் இங்கே ஊற்றி ஃபுல் சாம்பாரும் அந்த தண்ணியிலையே தான் செஞ்சேன். எந்த விதமான டிஃப்ரென்ஸும் தெரியாதவங்களுக்கு அந்த பன்னீருக்கான அந்த தண்ணிக்கான ஸ்ட்ரென்த்தும் நம்மளுக்கு வந்துடுச்சு. அதே மாதிரி பொருளையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த தண்ணியை வச்சு நான் சாம்பார் வந்து பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கிரேவிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் சைடில் பண்ணும்போதே நீங்கள் அந்த அந்த தண்ணியை வந்து கிரேவிஸ்க்கு இல்லை சப்பாத்தி பிணையறதுக்கோ இல்லை மாதிரி இந்த மாதிரி நிறையா இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதே 40 ருபீஸ்க்கு எவ்வளோ சூப்பராக நம்ம வந்து பன்னீர் வீட்டிலையே செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா. ஸோ மறக்காமல் நான் ஹேமாதி டிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு, ஈஸியான ரெசிபீஸ்க்கு எப்படி வந்து நம்ம பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.